அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெட் பேப்பர் 1க்கான 45 டேஸ் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடியே பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்குமே பேட்ச் தனித்தனியாக போயிட்டுருக்கு. ஸ்டடி பிளான் கேட்டவங்க இந்த பிடிஎஃபை இந்த வீடியோவுக்கு கீழே நான் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எனக்கு டெஸ்ட் வேணும் சார் அப்படின்றவங்க, ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுத விருப்பப்படுறவங்க ஆன்லைன் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியான ஃபீஸில் தான் இருக்க போகுது. முதல் தேர்வு வரக்கூடிய 19ஆம் தேதி நீங்கள் எழுதுவீங்க. இமீடியட்டாக நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். 2 நாளைக்கு ஒரு தேர்வு அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 தேர்வுகள் பக்கம் இருக்கும். இதில் 24 தேர்வுகள் தான் நம்ம பிளான் பேஸில் கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டின்ஸ் நிறைய டெஸ்ட் உங்களுக்கு இருக்க போது. எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன், சரிங்களா? பட் 24 தேர்வுகளில் நீங்கள் ஒரு 15 டெஸ்ட் ப்ராப்பராக எழுதிட்டீங்க அப்படின்னாவே ஓரளவு நல்லா படிச்சிருவீங்க. 85 வினாக்கள் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி படிச்சிட முடியும், சரிங்களா? ஸோ அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஸ்டோர் மெனுவில் இந்த மாதிரி 3 கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸில் எந்த கோர்ஸ்க்கு நீங்கள் படிக்கிறீங்களோ, எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேப்பர் 1 இல்லை பேப்பர் 2 மேக்ஸ் சயின்ஸோ இல்லை பேப்பர் 2 சோசியல் சயின்ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இல்லை நான் ஜிபே பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பேப்பர் 1க்கு 1100 ரூபா. நான் சொன்ன அந்த 24 தேர்வுகளுமே இருக்கும், சரிங்களா? அதே போல் பேப்பர் 2க்கு 1200 அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு மறக்காமல் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணினா உடனே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. அடுத்த நாள் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, முடிஞ்ச வரையும் மார்னிங் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? பேப்பர் 1க்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்போம். சைக்காலஜி 30 கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு 15 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 15 கொஸ்டினை நம்ம டார்கெட் பண்ணி படித்தா போதுமானது. தமிழில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிங்க. தமிழில் 30 வினாக்கள் இருக்குது அப்படின்னா 25 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இங்கிலீஷ் 30 கொஷின்னா அதில் ஒரு 15 பிளான் பண்ணுங்கள். அதே போல் மேக்ஸ் கண்டிப்பாக 30 கொஷின் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 15 கொஷின், சரிங்களா? இது பேப்பர் 1 அப்படின்றதுனால, சரிங்களா? இது இல்லாமல் இவிஎஸ் சோசியல் சயின்ஸ் நீங்கள் படிக்கும்போது 30 கொஷின் கேட்பாங்க. அதில் 15 கொஷின் டார்கெட் பண்ணுங்கள். 6லேருந்து 8 வரையும் படிங்க சோசியல் சயின்ஸ். மேக்ஸை பொறுத்தவரை நீங்கள் 6லேருந்து 10 வரையும் படிங்க, போதுமானது. டோட்டலாக ஒரு 85 கொஷின் டார்கெட் பண்ணிங்கன்னா போதுமானது. இது பேப்பர் 1க்கான பிளான். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அது பிடிஎஃப்ல இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பிளான் இருக்கும், சரிங்களா? பிளானில் முதல்லே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் அதுக்கப்புறம் சைக்காலஜியும் கொடுத்துருப்போம், சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம். அதிலிருந்து 150 கேள்விகள் இருக்கும். அதை படிச்சுட்டு நீங்கள் அதில் ஒரு 30 கொஷின் டெஸ்ட் ஆகுவீங்க. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழில் வந்து ஒரு டேர்ம் படிப்பீங்க, இங்கிலீஷில் ஒரு டேர்ம் படிப்பீங்க, மேக்ஸில் ஒரு டேர்ம் படிப்பீங்க, சயின்ஸில் ஒரு டேர்ம் படிப்பீங்க, சோசியலில் ஒரு டேர்ம் படிப்பீங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போது. இது முடித்த பிறகு, சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டெஸ்ட் இருக்கும். இது முடித்த பிறகு உங்களுக்கு சைக்காலஜி இருக்கும். சைக்காலஜி வரும்போது ஒவ்வொரு யூனிட்டாக கொடுத்துருப்போம், சரிங்களா? 10 யூனிட் இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லேயும் அதுக்கான பிடிஎஃப் வந்து ஆப்லேயே வியூ பண்ணி நீங்கள் ஆப்லேயே படிக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அதுக்கான பிடிஎஃப் நீங்கள் படிச்சுட்டு அதுலேருந்து 30 கொஷின் ஒரு யூனிட் அப்படின்னா அதில் ஒரு 30 கொஷின் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் தேர்வு எழுதுவீங்க. இல்லை பேப்பர் 1க்கான சைக்காலஜி பிரிண்ட் அவுட் மெட்டீரியலாக வேணும், எனக்கு படிக்கிறது புக் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட அது ரெடியாக இருக்கும். பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் சைக்காலஜி மட்டும் தனியாக பேப்பர் 1க்கு மட்டும் இருக்கும், பேப்பர் 2க்கு இருக்காது. பேப்பர் 1க்கு வேணும் அப்படின்னா 400 ருபீஸ் வரும். அது நீங்கள் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? 350 ப்ளஸ் கொரியரோட சேர்த்து 400க்குள்ளே வரும். நீங்கள் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இருக்கக்கூடிய 24 தேர்வுகளில் ஒரு 15 டெஸ்ட் நீங்கள் படிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா 10th எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 10th வரையும் ஓரளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சிங்க அப்படின்னாவே 85 வினாக்களுக்கு சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் டெஸ்ட் எழுதும் போது என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படின்றத நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதே கேள்விகளும் ரிப்பீட் ஆகலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு புக் பேக்கும் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். புக் பேக்கில் வரக்கூடிய கொஷின்ஸும் படிச்சிருங்க, சரிங்களா? பேப்பர் 1க்கான புக் பேக் கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும், அப்புறம் சயின்ஸ் இருக்கும், அப்புறம் சோசியல் சயின்ஸும் இருக்கும், சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிளான் பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சார் டெஸ்ட் பேட்ச் நான் ஜாயின் பண்ணுறேன், டெஸ்ட் வரக்கூடிய கொஷின்லாம் படித்து பார்க்குறேன் அப்படின்றவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணலாம். பேப்பர் 1க்கு 1100 ரூபா, 99435991, சரிங்களா? இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த நம்பருக்கோ இல்லை முன்னாடி கொடுத்துருக்கூடிய நம்பருக்கோ, சரியா? இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், சரிங்களா? தேங்க்யூ.